நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சா? வாழ்த்துக்கள். நம்ம நிச்சயதார்த்தம் தான் நின்னு போச்சு இல்ல? மகா, என்னத்த? கடவுள் உணயத்துல கோபி கண்ணை முழிச்சுட்டா. ஆனா பாண்டி படுத்த படுக்கையில கிடக்குறான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்த. பாண்டியத்தான் சீக்கிரமே குணமாயிடுவாரு. நான் ராத்திரி பகலு அதான் நம்ம கடவுளை வேண்டிட்டே இருக்கேன். மகா, மறுபடியும் ஒரு தடவை பாண்டிய வந்து பாருமா. கண்ணு முழிச்சாலும் முழிப்பான். தயவு செஞ்சு வாமா. சரித்த, வாமா. பாண்டி கண்ணு முழிச்சு பார்த்தா நான் பரமு ஏதாவது அசைவு இருந்துச்சா? இல்லம்மா, நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். மகா, நீ ஏதாவது பேசு. டாக்டர் அடிக்கடி அதானே சொல்றாரு. போமா, ஏதாவது பேசுமா. பாண்டியத்தா, நான் மகா வந்திருக்கேன். கண்ணை முழிச்சு பாருங்க. பாண்டியத்தா, என் பிள்ளை இப்படி அசையாம இருக்கானே. அம்மா அவசரப்படாதம்மா, இது ஸ்லோ ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமா தான் குணமாகும். மகா, நீ அப்பப்போ வந்து பாண்டிக்கிட்ட பேசிட்டு மகா. மகா, பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிறாதம்மா. அவன் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருமா. என்னத்த பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? பாண்டியத்தா பண்ணதை என்னால மறக்க முடியாது. அதே சமயத்துல உங்க எல்லாரும் என்னால யோசிச்சு பார்க்காம இருக்க முடியாது. பாண்டியத்தனுக்காக இல்லாட்டாலும் உங்க முகத்துக்காக நான் கண்டிப்பா வந்து பேசுவேன். ரொம்ப நன்றிம்மா. மறுபடியும் அவன் எங்களுக்கு கிடைக்கணும். அது ஒன்னாலதாம்மா முடியும். நீ மனசு வச்சா அவன் கண்ணு முழிச்சாலும் முழிக்கலாம். அதாம்மா நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அவன் எந்திரிக்கும் போது நல்ல புத்தியோடு புது மனசோட எந்திரிக்கணும். நான் கும்பிடுற சாமி தான் காப்பாத்தணும். சரித்த, டைம் ஆச்சு. அம்மா தேடுவாங்க. நான் கிளம்புறேன். காமு பரமு, நான் வரேன். வா மகா, கீழே கேன்டீன்ல காஃபி குடிச்சிட்டு போலாம். வா வாமா. பாண்டிக்கு இப்போ எப்படிங்க இருக்கு? பரவாயில்லைங்க, கையில் மட்டும்தான் அசைவு இருக்கு. சீக்கிரம் சரியாயிடும் டாக்டர் சொல்றாங்க. பாவங்க, நீங்க உங்க குடும்பத்துக்கு தொடர்ந்து எவ்வளவு கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? வர கஷ்டத்தை அப்படியே ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அண்ணன் சீக்கிரம் குணமாயிடுவாங்க, நம்பிக்கை இருக்குங்க. கவலைப்படாதீங்க காமு, எல்லாம் சரியாயிடும். தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணுனாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க. தேங்க்ஸ்ங்க. என்னங்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேனே, அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? காமு, என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க காமு. என் காதல் இன்னும் மாறலை. பல முறை நான் யோசிச்சு பார்த்தாலும் எனக்கான பொண்ணு நீங்கள் தான் தோணுது. நீங்களும் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதிலுக்காகவும்
ஒரு நல்ல முடிவுக்காகவும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா எங்க வீட்டில் முறைப்படி சொல்லி உங்க வீட்டில் நான் பேச சொல்லுவேங்க. ப்ளீஸ்ங்க. காமு காமு எந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க? ஓ, குடும்பமே அங்கே தான் இருக்குதா? சரி, நான் அப்புறம் பேசுறேன். இப்போ உனக்கு திருப்தியா? ஆசத்தியில் அடிச்சாச்சுல்ல? ஏன் இப்படி மிருகத்தனமா அவரை போட்டு அடிச்சிருக்க? அவரை தூக்கிட்டு போய் கண்ணு மணி தெரியாம அடிக்கிற உரிமை யார் உனக்கு கொடுத்தது? ஓ, அக்கா தங்கச்சி 2 பேருமா சேர்ந்து அவனை போய் பார்த்துட்டு வரீங்களா? இதை பாருடி, அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனை உயிரோட விட்டதே பெரிய விஷயம். என்னமோ பெருசா அவனுக்கு சப்போர்ட் பண்ற. அன்னைக்கு அவன் தங்கச்சி 2 பேர் வந்தப்போ நீ தானே அவனை திட்டின. இப்ப என்னாச்சு? அவனை போய் நேர்ல பார்த்ததும் மறுபடியும் லவ் ஆரம்பிச்சிருச்சு. வாய் மூடு. நான் கோபியை சந்தேகப்படுறது நிஜம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படியே அந்த லெட்டரை கோபியா எழுதி இருந்தாலும் அது எங்களோட தனிப்பட்ட விஷயம். எதுடி தனிப்பட்ட விஷயம்? நீ கட்டிக்க போற மாப்பிள்ள கோபி எழுதின லெட்டரை பார்த்து அவனுக்கு உனக்கு என்ன உறவுன்னு கேட்டானே. இது உனக்கு அசிங்கமா தெரியல? அதனால யார் என்ன சொன்னாலும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கவும் இஷ்டம் இல்லாம இப்படி போட்டு அடிச்சிருக்கிறியே. உனக்கு உண்மை என்னன்னு தெரியுமா? கோபி அந்த லெட்டர் எழுதல. ஏதோ அண்ணனா இவர் பண்ண நல்ல காரியம்னு சொன்னியேடி, இதுதான் அடி. சரி, இப்ப அடிச்சிட்டேன், அதுக்கு என்ன செய்யலாம்? இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சாதாரணமா என்ன செய்யலாம்னு கேக்குற? ஹாஸ்பிடல்ல போலீஸ் என்கொயரி நடந்தது. அப்ப கூட ஒரு உன் பேரை சொல்லல. சொல்லியிருந்தாருன்னா இன்னும் நீ ஜெயில தான் இருந்திருப்ப. இந்த போலீஸ் ஜெயிலு இதுக்கெல்லாம் பயப்பட நான் இல்ல. நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். அட்லீஸ்ட் உன் மனசாட்சிக்காவது பயப்படு, அது போதும். ஆமா, பெரிய மனசாட்சி. அண்ணே, என்னண்ணே இது? இன்ஸ்பெக்டர் கோபியா இவ்வளவு கேள்வி கேட்கிறாரு. ஒரு வாரத்தை கூட வாயை திறக்காம இருக்கான். இந்த அடி அடிச்சிருக்காங்க, யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறான். என்னன்னே நடந்திருக்கும்? அதான் அவன் சொல்லிட்டு இருக்கானே, யாரோ ஆள் மாதிரி என்ன அடிச்சிட்டாங்கன்னு. அண்ணே, 4 பூரா போட்டு அடிச்சிருக்காங்கண்ணே. யாருன்னு தெரியாமையா இருக்கான்? மயில, அவன் யாரையோ காப்பாற்ற வேண்டி உண்மையை மறைச்சு பேசிட்டு இருக்கான், அவ்வளவுதான். சரிண்ணே, இது இதோட போயிட்டா பரவாயில்லண்ணே. திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துகிட்டே இருந்தா அதானே பயமா இருக்கு. ஏதாவது பண்ணி ஆகணுண்ணே. அண்ணே, முழுசா பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதானே நிம்மதியா இருக்க முடியும். இல்லைன்னா ஆபத்து தானே. நானும் நீ பேசி என்ன புண்ணியம்ப்பா? அவன் வாயை திறந்து சொல்லணுமே. போலீஸ் அடி மாதிரி இருக்குண்ணே. அது மொத்தம் உள்காயமாவே இருக்கு பாருங்க. அதான் எனக்கும் பயமா இருக்குப்பா. இல்லண்ணே, ஏதோ பகைய மனசுல வச்சு அடிச்ச மாதிரியே இருக்குண்ணே. எனக்கு சூனியத்து மேல நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சுண்ணே. மயில, ஆமாண்ணே, 2 பொண்ணுங்களும் இந்த அடி வாங்கி ஆஸ்பத்திரியில் இருக்காங்களே. அந்த பெருசோட சும்மா விடக்கூடாதுண்ணே. ஆமா மயில, ஏற்கனவே நீ அவனை அடிச்ச அடிய அவன் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டான். மேற்கொண்டு இதனால என்ன பிரச்சனை வரப்போகுதோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். அவனை அடிக்கிறதுல தப்பு இல்லப்பா, அது புஷ்பா முன்னாடி செஞ்சப்ப அதுதான் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. அண்ணா, சரிண்ணே, நான் அப்ப கிளம்புறேண்ணே. என்ன அண்ணிக்கிட்ட எல்லாம் ஆஸ்பத்திரியில் வச்சு சொல்லிட்டேன். இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற? இல்லைண்ணே, அவர் அடி வாங்கினதோடு போயிருக்காரு. தனியாக வேற இருக்காருண்ணே. என்னதான் இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குண்ணே. நான் என்ன போய் பார்க்குறேன். நீ போறதுதாம்மா முறை. கிளம்பு கிளம்பு. மகேஷ், நான் வரேன். சரிங்க அத்தை, நான் அங்க வரல, அங்க அதுங்கெல்லாம் இருக்குதுங்க. சரி, பார்த்து நடந்துக்க. ஏ மகா, கிளம்பி போலாம். நான் வரலம்மா, நீ போ. எனக்கு அங்க வந்து அப்பா பார்த்தா கோவமா வரும். இவ கோவத்துல என்ன பண்ணான்னு தெரியுமாண்ணே? அந்த மனுஷனை பெத்த அப்பன் கூட பார்க்காம கை நீட்டு அரைஞ்சிருக்காண்ணே. வேணே வெச்ச வேணே அனுபவிச்சு தான் ஆகணும். சும்மா ரமையில என்னம்மா இது? என்ன பழக்கம்? பெத்த அப்பனா கை நீட்டுவியா? நீ நிறைய மாற வேண்டியிருக்குமா. கோபம் வருது சகஜம். உனக்கு கோபம் வந்தா நீ என்ன செய்யறன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது.
நீ மாறல, எனக்கு கோபி நினைச்சாதான் கவலையா இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கோபியை தானே பாத்துக்கிறேன். அம்மாவை போக சொல்லுங்க மாமா. இந்த நிலைமையில அவங்க அப்பாவை போய் பார்க்க வேண்டாம், அவ இங்கே இருக்கட்டும். சரிண்ணே, அப்ப நானும் சம்மந்தமா கிளம்புறோம். சரி டேய் வாடா. மாமா மன்னிச்சிருங்க மாமா, அப்பா கூட சேர்ந்து தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மாமா. என்ன மாப்பிள்ள பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? வேண்டாம், நீங்க பழையபடி இங்கிலீஷ்லயே பேசுங்க. ஓகே அங்கிள், ஐ ஆம் கோயிங். எங்க பிரச்சனைக்கும் ஒரு வழி சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க பிரச்சனையா? இல்லைங்க, இது எங்க பிரச்சனை. ஏதோ நடந்து போச்சு. ஏங்க, உங்க வீட்டுக்கு நாங்க விருந்துக்கு தானே வந்தோம். அங்க ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்து அசிங்கன்னு அப்படி ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தினீங்க. பெரிய அதிர்ச்சி தர விஷயம் தெரிய வந்துச்சே, அதெல்லாம் கூட பொருட்படுத்தல. உங்க வீட்டு சொந்தக்காரரோட பேசி எல்லாத்தையும் மறந்து விருந்து சாப்பிடலாங்கிற நோக்கத்தோட தான் உள்ள வந்தோம். அப்புறமும் பிரச்சனையை கிளப்பினது யாரு சொல்லுங்கம்மா? உங்க வீட்டுல நடந்த அத்தனை சங்கடங்களுக்கு என் பொண்ணு தான் காரணம் சொன்னீங்க. தாங்கிக்க முடியல, இருந்தாலும் பொறுத்துக்கிட்டேன். அதுக்கெல்லாம் மேல என் குடும்பத்துல எல்லாரையும் வச்சுக்கிட்டு என் பொண்ணை பீடன்னா அது சொல்லுங்க, யார் பிரச்சனையை ஏற்படுத்தினது? தப்புதான், ஏதோ அவசரத்துல நானும் வார்த்தை விட்டுட்டேன். ஆனா நான் அப்படி பேசுனதுக்கு காரணம் இந்த தெய்வானத்தை அப்படி பேசுனாலதான் கோவத்துல நானும் அப்படி பேசிட்டேன். தெய்வான பேசுவ, நீங்க பேசுவீங்க, மத்தவங்க எல்லாம் பேசுவாங்க. இதுல பாதிக்கப்படுறது யாருமா? என் பொண்ணு தானே. யோசிச்சு பாருங்க, என் பொண்ணு உங்க வீட்டு படியேறி வந்ததுல இருந்து ஒரு நாள் நிம்மதியா இருந்திருக்கா? தப்பு பண்றது மனித குணம், மன்னிக்கிறதா தெய்வ குணம். என்னங்க எதுங்க? இல்லங்க, இன்னைக்கு தேதி கழிக்கும் போது கேலண்டர்ல பொன்மொழி போட்டிருந்தான், அதுதான் சொன்னேன். வேண்டாங்க, எல்லாரும் மனுஷங்களாவே இருப்போம். யாரையும் நீங்க ஒசத்தவும் வேண்டாம், கீழே போட்டு மிதிக்கவும் வேண்டாம். என் பொண்ணை கொஞ்சம் மதியுங்க, அது ஒரு சீவனா மதியுங்க. அது ஒண்ணுதான் நான் கேட்டுக்கிறேன். மாமா, இந்த மாதிரி பிரச்சனை இனிமே நடக்காது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மகேஷ் கிட்ட பேசி நீங்க தான் எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். மகேஷ் ரொம்ப கோவமா இருக்கா மாப்ள? நீங்க பேசினா கண்டிப்பா கேட்பா மாமா. பேசி பாக்குறேன். மயிலு வா. மகேஷ், அந்த வேலும் சாந்தியும் ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. பாவம் மாப்பிள்ளையும் ரொம்ப சங்கடப்படுறாரு. அவங்க ஏன்பா சங்கடப்பட போறாங்க? சங்கடப்பட வேண்டியது நான் தான். மகேஷ், நீ கோவமா இருக்குன்னு அப்பா அவங்க கிட்ட சொன்னார்மா. அவங்க தப்பு பண்ணிட்டோன்னு உணர்ந்து இப்போ இறங்கி வர்றாங்க. சித்தப்பா, உங்க 2 பேருக்கு நான் உங்களை பத்தி புதுசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கே தெரியும். அப்பா, நீங்க தானே அங்கிருந்து சண்டை போட்டு கூட்டிட்டு வந்தீங்க. நான் தான் கூட்டு வந்தேன். இப்போ வீட்டு படியேறி வந்து அவங்க இறங்கி கெஞ்சுறாங்க. என்ன செய்ய முடியும்? இந்த பாருமா, இது முறிச்சுக்கிற உறவு இல்லை இல்லையா? அவங்க இறங்கி வர்றதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோமே. ஆமாம்மா, உன்னை சமாதானப்படுத்திட்டு வரேன்னு அப்பா அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காருமா. என்ன சொல்ற நீ? சரிப்பா, நீங்க எவ்வளவு தூரம் சொல்றீங்க. உங்க 2 பேர் பேச்சையும் நான் என்னைக்குமே மீறினதில்ல. இருந்தாலும் எனக்கு அவங்க மேல முழுசா நம்பிக்கை வரலப்பா. எனக்கும் இந்த நம்பிக்கை வரலம்மா. இப்ப படியேறி வந்து கேட்கறதுனால ஒரு வாய்ப்பு கொடுப்போம், பார்ப்போமே என்ன நடந்துட போகுதுன்னு. தைரியமா போ. நீங்க சொல்றதுக்காக நான் போறேன்ப்பா. சரி வா. என் பொண்ணு உங்க கூட வராங்க. ஒரே ஒரு விஷயம், எக்காரணம் கொண்டு அவன் மனசை நோகடிச்சு அவளை கண்கலங்க வைக்க மாட்டேன்னு எனக்கு உத்தரவாதம் கொடுங்க. நிச்சயமா உங்க நம்பிக்கை வீண் போகாது மாமா. நாங்க எல்லாருமே நல்லபடியா பாத்துக்கிறோம் மகேஷ். மகேஷ், போலாமா? நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அம்மாவையும் அண்ணனையும் பார்த்துட்டு தான் வருவேன். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்பட்டுங்களா? நல்லது, வரேங்க. போயிட்டு வரேன் மகேஷ், அப்பா கிட்ட சொல்லிட்டு வா. வரேன் மகா. சரி, வரேன் ராகினி. சரிக்கா. எதையும் மனசுல வச்சு கூடாது, சந்தோஷமா இருக்கணும். போயிட்டு வரேன்ப்பா. சித்தப்பா, போயிட்டு வரேன். நல்லா இருக்குமா. ம்